கடைசி வரை கைவிடாத கர்த்தருக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாளுக்கான ஆதார வசனங்கள் ஜெபிக்க சங்கீதம் 71:18. தேவனே, இந்த சந்ததிக்கு உமது வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரைமயிர் முள்ளவன் ஆகும் வரைக்கும் என்னை கைவிடீராக. துதிக்க ரோமர் 9:17. என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என்னுடைய நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபம் ஆகும்படியாகவும் உன்னை நிலை நிறுத்தினேன். விசுவாசிகளாகிய நம் ஒவ்வொருவருக்கும் வாஞ்சையும் வைராக்கியமும் வேண்டும். அதாவது கர்த்தருடைய நாமம் நம் மூலமாக மகிமைப்பட வேண்டும், மேலும் கர்த்தருடைய வல்லமை நம் மூலமாக வெளிப்பட வேண்டும் என்ற வாஞ்சையோடு இந்த நாளில் நாம் காத்திருந்து ஜெபிக்கலாம். நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் நம்முடைய பின்வரும் சந்ததிகளுக்கும் கர்த்தரை குறித்து நாம் அறிவிக்க வேண்டிய ஞானத்தையும் கிருபையும் கர்த்தர் இந்த நாளில் நமக்கு தர வேண்டும் என்று வாஞ்சியோடு அவருடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபிக்கலாம். துதிக்க வேண்டியது, கர்த்தர் தம்முடைய வல்லமையை நம் மூலமாக விளங்க பண்ணும்படிக்கு நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். மேலும் அவருடைய நாமம் நம் மூலமாக மகிமைப்படும்படிக்கு நம்மை சாட்சிகளாக வாழ வைத்து வருகிறார். ஆகவே அந்த நல்ல தேவனை நாம் உயர்த்தி துதிப்போம்.